0 1 2 3 4 5. அடுத்த ஃபார்முலா d = x - x bar. x bar அப்படின்னு சொன்னா சிக்மா x by n. இந்த x barனா இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டிக்கணும். +3 + 5 + 7 + 8 அப்படின்னா மொத்தம் 5 நம்பர் இருக்கு. 5 ஆல வகுக்கிறீங்க. கூட்டினா 25 15 20 25 வரும். 25 5 ஆல் டிவைட் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எப்படி வகுக்கணும் அப்படின்னு. 25 5 ஆல் வகுத்தோம்னா 5/4 5 25 மைனஸ் பண்ணிங்கன்னா 0. இந்த இடத்துல 5 ரவுண்டாக வந்ததுனால அப்படியே வச்சுட்டோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உதாரணத்துக்கு 5.1 5.2 5.3 5.4 இப்படி வந்தால் எக்ஸ் பார் அப்படிங்கிறத இந்த 5ஆவே வச்சுக்கலாம். இல்லைன்னா 5.6 5.5 5.6 5.7 5.8 5.9 இப்படி வந்தால் இந்த எக்ஸ் பார் வந்து 6ன்னு இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 5க்கு மேலே வந்தால் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். ரவுண்டாக நம்பரை அதுக்கு முன்னாடி நம்பரை சேர்த்து ஒன்று ஆட் பண்ணிக்கணும். அப்போ இப்படி கேன்சல் பண்ணாலும் பண்ணலாம். 5 1 அப்போ எக்ஸ் பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 இது வந்து டேபிள் எக்ஸ் d = x - x bar x - 5 x barனா இது பேர் வந்து d². இது வந்து 2 3 5 7 8 ஒவ்வொன்றுக்கும் கோடு போட்டுக்கணும். அப்போ தான் நேராக இருக்கும். இதில் வந்து எக்ஸ் வந்து கொஸ்டினை கொடுத்தாங்க 2 இது வந்து 5 2 - 5 ரெண்டில் 5 கழிச்சிட்டிங்கன்னா -3 3 - 5 அப்படின்னா -5. அடுத்தது 5 - 5 5 - 5னா 7 - 5னா 2 8 - 5னா இது வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ d² என்ன இருக்குன்னா d வந்து 2 முறை பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். d² மீனிங் வந்து d பெருக்கல் d வந்து 2 முறை பெருக்கணும். அப்போ இங்கே வந்து ஆன்சர் மைனஸ் இருந்தாலும் ஏதாவது ஈக்குவல் எனக்கு அந்த பக்கம் என்ன இருக்கோ அதுதான் இது. இப்போ d அந்த d வந்து 2 முறை பெருக்கணும். மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ வந்து 3 × 3 2 × 4 அப்புறம் வந்து 2 × 2 3 × 3 9 இப்படி போட்டிங்கன்னா இது வந்து 13 இது ஒரு 13 அப்படின்னு பேர் தான் சிக்மா d² அப்படின்னா 26. இப்போ ஃபார்முலா படி நமக்கு என்ன எல்லாமே ஒன்று கீழே ஒன்று எழுதணும். இது போர்டுங்கிறதுனால அகலமாக எழுதுகிறேன். நீங்கள் 1/1 எழுதுங்க. இந்த விளக்கம் சிக்மா d² n. சிக்மா d² அளவு 26/5 26 தான். 5ங்கிறதுக்கு நேட்டாக n எல்லாத்தையும் எதாவது வந்துடும். திருப்பி இந்த 26 5ஆல் வகுத்திங்கன்னா இதுக்கு அதே மாதிரி 5 5 25 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 அப்புறம் வகுக்காது பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா 0 2 5 2 5 10 அப்போ எவ்வளோ வச்சுருக்கோம். சிக்மா = இதுக்கு வந்து 5.2 ஸ்கொயர் ரூட்டோட தான் சேர்த்து போடணும். இதுதான் வந்து இந்த விளக்கம் முடிக்கிற மெத்தடு. புரிஞ்சா? இப்போதான் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு இதில் ரூட் இருக்குது. அதை வந்து லாக் புக்கில் தான் பார்க்கணும். லாக் புக் இருந்துக்கும் போது லாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு சொல்லித்தரேன். அப்போ என்ன பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும்.